1991 சட்டமன்ற தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை மரணத்திற்கு பின்பாக எழுந்த பெரும் அனுதாப அலைக்கு மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் 6% வாக்குகளையும் பெற்று எப்படி தன் பலத்தை நிரூபித்ததோ அதே போல பாமக 2.0 2026 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் தாவேகா என்கின்ற பெரும் சுனாமி அலைக்கு மத்தியிலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடுதான். வடதமிழ்நாட்டில் தாவேகா என்கின்ற பெரும் சுனாமியை சமாளித்து தன்னுடைய கூட்டணி கட்சியும் பாமக கரை சேர்த்து இருக்கிறது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு பேர் இயக்கம் என்பதை நிரூபிச்சிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாத்து பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு செல்வார். இனி பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏறுமுகம்தான் என்பதை உணர்த்தும் தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்.